வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் டாக்டர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான ஒரு வழக்கு. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வாங்கிய கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஜட்ஜ்மெண்ட். அது தொடர்பாக எழுப்பப்பட்ட வினாக்கள் அப்படிங்கிறது, இதனால் இந்த தீர்ப்புக்கு பாதிப்பு வருமா, எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி நீதியரசர்கள் பரிதிவாலா மற்றும் மகாதேவன் ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கினாங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அனதர் என்ற வழக்கில் கவர்னரோ ஜனாதிபதியோ அவர்கள் இஷ்டத்திற்கு சட்டமன்றத்தால் அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை காலதாமதப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு காலக்கெடு விதித்தாங்க. அந்த காலக்கெடு விதித்த பிறகு அந்த தீர்ப்பு கொடுத்த 1 மாத காலத்திற்குள் சீராய்வு ரிவ்யூ போயிருக்கணும் மத்திய அரசாங்கமும் கவர்னரும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிக்கும் பொழுது இது மேலே சீராய்வு போடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சீராய்வு என்றால் எப்போ சீராய்வு போகலாம் அப்படின்னா, தேர் மஸ்ட் பி எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட். அதுபோல் இதில் எதுவுமே இல்லை. தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 414 பக்கங்கள் தீர்ப்பு. அதில் நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்ஸு, அதில் அவங்க என்ன கான்ஸ்டியூட் அசம்பிளி மெம்பர்ஸ் இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கங்கிறதையும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாடுகளில் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது சம்பந்தமான சட்டங்களையும் அதில் அலசி ஆராய்ந்து, இந்த விஷயத்தில் முன் தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றத்துடைய முன் தீர்ப்புகளையும் அலசி ஆராய்ந்து நீதியரசர்கள் பரிதிவாலா மகாதேவன் ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை கொடுத்து, ஆளுநரோ ஜனாதிபதியோ தங்கள் இஷ்டத்திற்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு ஒரு காலக்கெடு நிர்ணயம் செஞ்சாங்க. அது மேலே சீராய்வு போக முடியலங்கக்குள்ள அடுத்ததாக ஒரு இன்டைரக்டாக குறுக்கு வழியில் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 143 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லுதுன்னா, ஷரத்து 143, சட்டத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் கருத்துரை கேட்கலாம். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை வரையறையும்பாங்க. அதுபடி கருத்து கேட்கலாம். அந்த கருத்தை உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். அது ஒன்றும் மேண்டேட்ரி இல்லை, இட் இஸ் டிஸ்கிரிஷ்னரி. அதன் கீழே அந்த ஆயுதத்தை எடுத்து ஜனாதிபதியையும் ஒரு அரசியல்வாதியாக்கி ஒரு 14 பாயிண்ட்ஸ் போடுறாங்க. அந்த 14 பாயிண்ட்டையும் பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி நீதியரசர்கள் பரிதிவாலா மகாதேவன் கொடுத்த தீர்ப்புக்கு இன்டைரக்டாக தடை வாங்குகிற மாதிரி ஒரு கேள்விகளை போட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸை உச்ச நீதிமன்றம் ஆராய்ந்து பார்த்து கடந்த வருகின்ற 22/7/2025 அன்னைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் நம்பர் 1/2025ன்னு அதை லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அதில் தலைமை நீதியரசர் BR கவாய், நீதியரசர் சூரியகாந்த், நீதியரசர் விக்ரம்நாத், நீதியரசர் நரசிம்மா, நீதியரசர் சந்திரகர் ஆகிய 5 பேர்கள் கொண்ட அமர்வு அதை முடிவு பண்ண போது, அதுவுமே என்ன லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் அட்மிஷன் அன்றைய தினமே கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அன்றைய நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கருத்துரு வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கருத்துரு வழங்கினாலும் இந்த நீதியரசர்கள் பரிதிவாலா மற்றும் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு இறுதியானது. அதை இந்த சட்ட கருத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இதில் அன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னா மேபி என்ன ஃப்ரேம் பண்ணுறது, இஷ்யூ என்னவாக இருக்க போது, இல்லை அந்த 14 கேள்விகளுக்கு வேறு எதுவும் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா எல்லா கவர்னர்கள் சம்மந்தப்பட்டதுனால மாநில அரசுகளுக்கும் ஒரு கால் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் அன்னைக்கு என்ன முடிவு செய்வாங்கன்னா, ஒன்று இதில் சட்ட கருத்துரை வழங்க இயலாதுன்னு தள்ளுபடி செய்யலாம், அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் பண்ணலாம். இல்லை, அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் உச்ச நீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கான்னு முடிவு செய்யலாம். ஆனால் அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் தலைமை நீதியரசர் கவாய் தலைமையில் தான் இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நீதியரசர் BR கவாய் அவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்னன்னா,
எல்லாரும் சொல்லுவாங்க பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம்பாங்க. அந்த மாதிரி இல்லை, கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். அரசியலமைப்பு சட்டமே தலையாயது. அதுக்கு கீழே தான் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்கள் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த ரெஃபரன்ஸு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் 1/2025 என்னுடைய அவுட்கமிங் எந்த வகையிலும் 8/4/2025 அன்றைக்கு ஏற்பட்ட தீர்ப்பை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த தீர்ப்புலேயே ஒரு விஷயத்தை கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்டை ஜஸ்டிஸ் ஜேவி பர்திவாலா அவர்கள் கோட் பண்ணுறாரு. ஏன்னா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்ன நோக்கத்துக்காக சட்டம் வடிவமைக்கப்படுகிறதோ அதுவே தோற்கடிக்கப்படுகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதில் குறிப்பிட்டால் அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அல்லது அந்த ஆஸ் ஏர்லியஸ் பாசிபிள் அந்த ஒரு பில்லை கன்சிடர் பண்ணணுங்கிறத எதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேஸை கொண்டு வராங்கன்னு பார்த்தா நாட் லெஸ் தென் 6 வீக்ஸ்ன்னு இருக்கு. ஆமாம், அதை கோட் பண்ணுறாரு. உங்களுக்கு 6 வாரம்னு இருந்ததை ரொம்ப அப்படி இதுதான் டைம்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிக்கு ஒரு டாப் பொசிஷனில் வைக்கிறவங்களுக்கு அது ஒரு நெருடலாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு மெக்னானிமிட்டியோட அல்லது ஒரு பெருந்தன்மையோட அதை வந்து ஆஸ் ஏர்லியஸ் பாசிபிள்னு மாற்றினா நீங்கள் அதை இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறீங்களேங்கிறதெல்லாம் அதில் இல்லை. அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்த காலம் வேறு. அந்த காலகட்டம் 1949-50 பெரும்பாலும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, இதுபோல் ஒரு 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 உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை நியமித்தாங்க. பின்னாளில் அந்த ஆளுநர்கள் நியமனம் வந்து அரசியலாக்கப்பட்டவுடன் அப்போ தான் அறிஞர் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னார். என்ன காரணம்னா, ஆளுநர்கள் ஆளுநராக பணியாற்றினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளுநர்கள் மத்திய அரசின் ஏஜென்ட்டாகவோ அல்லது ஒன்றியத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாகவோ செயல்பட துவங்கக்குள்ள தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்ஸ் அப்போ முன்னாடி அவங்க 6 வாரம்னு ஒரு காலக்கெடு வச்சாங்க. அப்போ அந்த உறுப்பினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் ஜனாதிபதியெலாம் உயர்ந்த பதவி, ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அரசியலமைப்பிலே அவங்க பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பதவி, அந்த பதவியில் உள்ளவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி காலக்கெடு வேண்டாம், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஆர் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்னு ஒரு கௌரவமாக ஒரு வாசகத்தை வைங்கன்னாங்க. அவங்க என்ன ரொம்ப நாள் எடுத்துக்க போகிறாங்களா? சட்டம் அந்த வாசகத்தை தான் அரசியல் ஏஜென்ட்டுகளான ஜெகதீப் தன்கர், RN ரவி போன்றவர்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ண காரணத்தினால தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயம் பண்ணிச்சு. இப்போ இதில் போன வாரமே கேரளா இதே போல் ஒரு வழக்கு அவங்க முன்பே தொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்ட பெட்டிஷன் நாங்கள் வித்ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா ஆளுநர் 2023 மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருக்கிறார், உரிய உத்தரவிடுங்கள்னு கேட்டதை இப்போ தான் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்னரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அப்போ நீங்கள் அந்த வாரத்தை டைமை கடந்துருச்சுன்னா அதை வந்து டீம்டு டு பி அசன்டட்னு எடுத்துக்கலான்னு நாங்கள் வேற ஒரு பெட்டிஷன் போடுறோன்னு போடும்போது அட்டார்னி ஜெனரல் மிக கடுமையாக அதை எதிர்க்கிறார். வித்ட்ரால் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதில் தமிழ்நாடு கவர்னருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது, அதையே நாங்கள் கொஷின் பண்ணி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ஆவதற்கு முன்பாகவே பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டதன் மூலமாகவே ஒரு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு அசியூம் பண்ணுற இடத்துக்கு மத்திய அரசு வந்துருச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2023 ஆண்டு கேரளா ஆளுநரை எதிர்த்து கேரளா அரசு, ஸ்டேட் ஆஃப் கேரளா வந்து 2 ரிட் பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். எது சம்பந்தமானா, அங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள் வேந்தர்கள் விஷயமாகவும் கூட்டுறவு சங்கங்கள் விஷயமாகவும் உள்ள மசோதாக்களை காலவரையின்றி நிறுத்தி வைத்ததை எதிர்த்து ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு 2024 தான் ரிட் பெட்டிஷன் போடுது. ஆனால் தமிழ்நாடு அரசு பெரும் முயற்சி எடுத்து அதை லிஸ்ட்டு பண்ணி கொண்டு வந்து தீர்ப்பு வாங்கிய நிலையில் கடந்த வாரம் சீனியர் அட்வொகேட்டு KK வேணுகோபால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முறையிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, 2023 நாங்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆளுநரை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 2 ரிட் பெட்டிஷன்களை வித்ட்ரா பண்ணிக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நீதி அரசர்கள் நரசிம்மா மற்றும் சந்துருக்கர் பெஞ்சு அமர்வு, ஏன் நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள
Both writ petitions have become infructuous in the light of decision made by this Honorable Court in State of Tamil Nadu versus Governor of Tamil Nadu on 8/4/2025. அதாவது இந்த 2 ரிட் மனுக்களும் இப்போ ஒரு செல்லா நிலைக்கு ஆகிவிட்டது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே தமிழக அரசு தொடுத்த கவர்னருக்கு எதிராக தொடுத்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும், அந்த தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் வாபஸ் பெறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது கேரளா அரசுக்கு பொருந்தும் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் 141 ஒன்று இருக்குது, சரத்து 141. அது என்ன சொல்லுதுன்னா, எனி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி பாஸ்ட் பை தி சுப்ரீம் கோர்ட் வில் பிகம் லா ஆஃப் த லேண்ட். அதாவது உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகள் நாட்டினுடைய சட்டங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாடு ஆளுநருக்கு மசோதாக்களுக்கு காலக்கெடு விதித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கேரள அரசை மட்டுமல்ல, ஏனைய மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களையும் மாநில அரசையும் கட்டுப்படுத்தும். அதனால தான் சீனியர் அட்வொகேட் கே வேணுகோபால் புத்திசாலித்தனமாக நாங்கள் இதை வாபஸ் வாங்கிக்கிறோம், வாபஸ் வாங்கிட்டு பை அப்ளையிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் அப்ளை பண்ணி நாங்கள் டீம்டு டு பி அசன்ட் கிவன்னு சொல்லி நாங்கள் அங்கே அதை நிறைவேற்றிக்கிறோன்னு சொல்லக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் ஒன்று சொலிசிட்டர் ஜெனரல் வருவார், இல்லை அட்டார்னி ஜெனரல் வருவார். இதில் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி, சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா 2 பேரும் ஒரே நாளில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இவங்க வாபஸ் வாங்கிறத நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ள ஜஸ்டிஸ் PS நரசிம்மா, நீதியரசர் நரசிம்மா என்ன கேட்டார்னா, துஷார் மேத்தாவை பார்த்து, வழக்கு தொடுத்தவரே வாபஸ் வாங்கணுங்கக்குள்ளே நீங்கள் குறுக்க நிற்கக்கூடாது. ஏன்னா சட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க, டாமினஸ் லிட்டிகண்ட்டுன்னு. அதாவது யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க யாரை சேர்க்கணுங்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது. வழக்கு நடத்தணுமா இல்லை வாபஸ் வாங்கிக்கலாங்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அந்த லீகல் மேக்ஸிமை கோட் பண்ணி, டாமினஸ் லிட்டிகண்ட்டுங்கிற லீகல் மேக்ஸிமை கோட் பண்ணி, நீங்கள் குறுக்க நிற்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை, அவங்க வாபஸ் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்குன்னு சொல்லக்குள்ள, இல்லை வெகு விரைவில் நாங்கள் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் அரசியலமைப்பு அமர்வுக்கு முன்பு பட்டியலிட இருக்கிறது, அதோடு சேர்த்து இதையும் பட்டியலிட்டு விசாரணை நடத்தணும், அதுவரையும் வாபஸ் வாங்கக்கூடாது, அதில் என்ன தீர்ப்பு ஏற்படுதோ அது இதை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாரு. சொல்லக்குள்ள ஜஸ்டிஸ் PS நரசிம்மா என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அமர்வில் பட்டியலிடப்பட்டாலும் இவங்க வாபஸ் வாங்கிறதில்ல குறுக்க நிற்க முடியாது, அவங்களுக்கு வாபஸ் வாங்கிறதுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்குதுன்னு சொல்லக்குள்ள, இல்லை எங்களுக்கு 1 வார கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டதன் விளைவாக, துஷார் மேத்தா மத்திய அரசு சார்பாக கெஞ்சி கேட்டதன் விளைவாக இந்த வாபஸ் வாங்கணுங்கிற கேரள அரசினுடைய கோரிக்கையை 25/7/2025 அன்றைக்கி ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் இன்று மாலை 6 மணி அளவில் என்ன செய்தி கிடச்சிதுன்னா, மத்திய அரசினுடைய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் நம்பர் 1/2025 வருகின்ற 22/7/2025 அன்று 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் அமர்வு முன்பு பட்டியலிடப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கிறது. அதனால் 22/7/2025 அன்றைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடக்கும், 25லேயும் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா, 8/4/2025 அன்று நீதியரசர்கள் பரிதிவாலா மற்றும் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு இறுதியானது. அது எந்த வகையிலும் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வர தீர்ப்பு பாதிக்காதுன்னு சொல்கிறான். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கானது கொடுக்கறதே மேண்டேட்ரி இல்லை அப்படின்னும் பொழுது டிஸ்கிரிஷனரி அப்படின்னு நான் என்ன இதில் கணிக்கிறேன்னா, அந்த பட்டியலிடப்பட்ட பட்டியலையும் நான் பார்த்தேன், உச்சநீதிமன்றம் பட்டியலிடப்பட்ட அந்த பட்டியலையும் பார்க்கக்குள்ள ஃபார் அட்மிஷன் இருக்குது. அன்னைக்கு ஏற்றுக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்வாங்க. என்னுடைய அனுமானம் என்னென்னா, 99% அன்றைய தினமே அது தள்ளுபடி ஆகக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அதை விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் நாட் மேண்டேட்ரி, தட் இஸ் டிஸ்கிரிஷனரி. தள்ளுபடி ஆகும். இல்லை அது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் கூட அது எந்த வகையிலும் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாதிக்காது. 143 படி கொடுக்கப்படுகிற பதில்களுக்கு 141ங்கிற அந்த அதிகாரம் ஏறாது அப்படிங்கிறது தான். ஆமாம், அதாவது
அட்வைசரி ஜூரிசிக்ஷன் கீழ், ஆலோசனை வரையறையின் கீழ் வழங்கப்படுகின்ற கருத்துரு, அது ஒப்பீனியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் தான், நாட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அது வந்து லா ஆஃப் த லேண்ட் ஆகாது. ஆர்டிகல் 141 படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாட்டினுடைய சட்டம், உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துரு நாட்டினுடைய சட்டம் அல்ல. அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது 8/4/2025 தீர்ப்பை ஒன்றுமே செய்ய முடியாது, அது இறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நம்ம 1/25 ரெஃபரன்ஸ் 1/25 கொடுக்கக்கூடிய இது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. கருத்துரு, ஒப்பீனியன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அட்வைசரி ஜூரிசிக்ஷன், கருத்துரு சட்டமாகாது, நீதிமன்ற தீர்ப்பு சட்டமாகும். பார்ப்போம் சார். இது மிக நிச்சயமாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் இருக்க போது நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை எடுப்பாங்களானே தெரியாத நேரத்தில் அதை கோட் பண்ணி வேறு ஒரு வழக்கில் நீங்கள் வித்ட்ராயல் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டதே கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பட்டியலிட போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வெகு விரைவில் பட்டியலிட போகுதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. அப்படின்னா இதில் நீங்கள் ஒன்றிய அரசினுடைய உள்நோக்கம் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். எப்படியாவது 8/4/2022 வழங்கப்பட்ட தீர்ப்பை நல்லிஃபை பண்ணணும், அந்த தீர்ப்பை வந்து செல்லாத தீர்ப்பை ஆக்கணுங்கிறதுல ஒன்றிய அரசு பெரும் முயற்சி எடுக்குது. அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலமும் அதை நசுக்கணும்னு, அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படணும்னு ஒன்றிய அரசு நினைக்குது. நிச்சயமாக இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடன் பணியாற்றிய அவருடைய மகனான தலைமை நீதியரசர் கவாய் நிச்சயமாக அதுக்கு துணை போக மாட்டார்னு நான் நம்புகிறேன். மிக நிச்சயமாக சார். நீதித்துறையினுடைய ஸ்டேக்ஸுமே கூட இன்றைக்கு தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய நீதித்துறை வந்து தாக்குதலுக்கு உள்ளானாலும் ஏனைய நீதித்துறை, நாட்டினுடைய மற்ற நாட்டுகளுடைய நீதித்துறையை பார்க்கக்குள்ள இந்திய நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுது. நிறைய வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம். இந்திரா காந்தி உச்சத்தில் இருக்கக்குள்ளே அவங்க தேர்தலே செல்லாதுன்னு ஒரு உயர் நீதிமன்றம் வந்து, அலகாபாத் உயர் நீதிமன்றம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு 1975 கொடுத்ததன் விளைவு தான் எமர்ஜென்சி. 50 ஆண்டுகள் அப்போயே அப்படி இருக்கக்குள்ள இப்போ இன்னும் உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நம்ம நீதியரசர் B.R. கவாய் அவர்கள் தலைமை நீதியரசராக பொறுப்பேற்ற பிறகு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம், அரசியலமைப்பு சட்டமே தலை சிறந்ததுன்னு சொன்னதுனால நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் என்பதில் சந்தேகம். இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு அது பாஜகவே ஏற்றுக்கொண்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஃபைனல் ஆர்பிட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா குடியரசுத் தலைவராக இருந்தாலும் விளக்கம் அங்கே தான் கேட்க வேண்டிய இல்லை, ஒத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் அதிகமான இடங்களை வெல்வோம், அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டிக்கு ஷார்ட்ஃபால் ஆகக்கூடிய அளவில் மக்களை வேலை பார்க்க வச்சது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இந்த வாசகத்தை நாங்கள் 400க்கு அதிகமான இடங்களை வென்று அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வோம்னு சொல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்திய வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும்பான்மையை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஷார்ட்ஃபால் ஆஃப் மெஜாரிட்டி, பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை கொடுத்ததுக்கு காரணமே இந்திய வாக்காளர்களுக்கு ஒரு ஐயம் வந்துடுச்சு. இவங்களுக்கு வந்து 400 சீட்டெல்லாம் கொடுத்தோம்னா இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டாங்க, தலைகீழாக மாற்றிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்ததுனால ஒன்றிய அரசு இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அதன்படி பிரசிடென்ட்ஸு ரெஃபரன்ஸை வந்து உச்சநீதிமன்றத்திட்ட முறையிட்டிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது. அதை பாராளுமன்றம் எந்த தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளது. மிக நிச்சயமாக இது செவ்வாய்க்கிழமை பட்டியலிடப்பட்டு என்ன மாதிரியான பயணங்களை நோக்கி போகிறது, அதனுடைய திசை வழி போக்கு, அதனுடைய அப்டேட்ஸையும் பார்த்துட்டு கூட நம்ம ரொம்ப விரிவாக பேசலாம். உங்களுடைய நீண்ட சட்ட அனுபவங்களிலிருந்து பலவிதமான நுட்பமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார்.